வணக்கம் நேயர்களே, நான் தான் உங்களுடைய எஸ்கே. ஸோ டேம் சிட்டி 360 பேசியிருக்கேன். இன்றைக்கி நம்மளுடைய அரசியல் அறிவும் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிரபலமானவர் தான் இவர். தி எலெக்ஷன் கிங்னு செல்லமாக சொல்லக்கூடிய கே பத்மராஜன் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க, அவருடைய பேச வேண்டியது நிறைய இருக்குது, வாங்க போய் பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. கே பத்மராஜன், ஓகே. எலெக்ஷன் கிங்னு உங்களுக்கு எப்படி இந்த பேர் வந்தது? நான் முதல்ல 1988 வந்து ஃபஸ்ட்டு அப்போ தான் எலெக்ஷனுக்கே வரேன். எனக்கு ஏராளமான நண்பர்கள். அப்போது நண்பர்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி தேர்தலில் நிற்கலான்ட்டு இருக்கேன் அவனை. அப்புறம் என்ன ஒரு பஞ்சலொற்ற நீங்கள்லாம் போய் தேர்தலில் போய் நிற்கிறீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு விமர்சனம் நிறையா கிரிட்டிசைஸ். அப்போ யோசித்தேன், நம்ம ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு டயரு பஞ்சரை இந்த மாதிரிலாம் ஒட்டுறவங்க கூட எல்லாம் நிற்க முடியாதாட்டிருக்கு. மிகப்பெரிய ஆட்கள் தான் இதெல்லாம் வந்து தாக்கல் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் ஓடிச்சு. இதுக்கு ஊக்கம் வந்து என்னுடைய என்ன இது பண்ணது காரணமே இந்த ஏளனங்களும் கேலியும் கிண்டலும் தான். அப்புறம் முதல் 88 மேட்டூர் சட்டமன்ற தேர்தலில் மீன் சின்னத்தில் போட்டிட்டேன். அப்போது அதுக்கு இதில் வந்து தேர்தலில் வந்து சின்னம் வந்து மீன் சின்னத்தில் தான் போட்டி. அதுக்கு பிறகு அந்த சின்னத்தை முடக்கிட்டாங்க. அந்த தேர்தல் பிறகு 89 எம் சீரங்கன் ஜெயிச்சார். அந்த நேரத்தில் அதிலிருந்து தொடங்கினேன். ஆரம்ப காலத்தில் தொடங்கிட்டு 90 வந்து தருமபுரி எம்பி தொகுதிக்கு எம்ஜி சேகரோட போட்டி போட்டேன். அப்படி தொடர்ந்து அப்படியே இது பண்ணேன். 91 ஆந்திராவில் நரசிம்மராவை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் பண்ணேன். அப்போது என்னை கடத்தப்பட்டு மிகப்பெரிய சித்திரவதைக்குள்ளாகி நான் வெளியே வந்தேன். அதன் பிறகு அப்படியே போய் 96 5 மாநிலங்களில் வந்து 8 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது 2 தொகுதி சட்டமே என்னால் தான் வந்தது. ஒரே நேரத்தில் ஒரு வேட்பாளர் 2 தொகுதிக்கு மேலே போட்டியிடக்கூடாதுங்கிற சட்ட திருத்தத்துக்கு நான் தான் காரணமானேன். அந்த நேரத்தில் வந்து ஒரே நேரத்தில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 5 மாநிலங்களில் 8 தொகுதியில் 5 எம்பி 3 எம்எல்ஏக்கு போட்டியிட்டேன். அந்த நேரத்தில் தான் பர்கூரில் மேடம் ஜெயலலிதா அவர்களை வேட்புமனு தாக்கல் பண்ணேன். தருமபுரி தங்கபாலு, கேரளாவில் கோவிந்தசாமி, அதுபோல் பாண்டிச்சேரியில் எம்ஓஎஸ் ஃபாரூக், ஆந்திராவில் நரசிம்மராவ், இவங்களெல்லாம் எழுத்து வேட்புமனு தாக்கல் பண்ணேன். அந்த நேரத்தில் அப்படியே காலகட்டம் அப்படி போயிட்டே இருக்கு. 97 முதலாக நான் வந்து ஜனாதிபதி தேர்தலில் கேஆர் நாராயணனோட போட்டியிட போனேன். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடணும்னா 100 எம்பி சைன் பண்ணாத வேலிட் ஆகும். யாருக்கு வேணாலும் வேட்புமனு தாக்கல் பண்ணலாம். அந்த இதில் என்ன வேட்புமனு தாக்கல் பண்ணேன். எனது வேட்புமனு வந்து நிராகரிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் அந்த கேட்டகரிக்கு போயிட்டேன். 5 ஜனாதிபதிகள் வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன். 5 உதவி ஜனாதிபதி கேஆர் நாராயணன், நரசிம்மராவ், ஜெயலலிதா, கருணாநிதி, ஏகே ஆண்டனி, வயலாரவி, எடியூரப்பா, பங்காரப்பா, எஸ்எம் கிருஷ்ணா, விஜயமல்லையா, இன்றைய கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா அவர்கள். அதுபோல் இப்போது கடைசியாக மேட்டூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் சிதாசிவண்ணன், அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து ஜி.கே. மணியண்ணன் கூட நான் ஏற்கனவே மேட்டூரில் போட்டியிட்டேன். கடைசியாக கடந்த 2011 கொளத்தூர் தொகுதியில் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை எடுத்து வேட்புமனு தாக்கல் பண்ணேன். இப்போ 2021 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வேட்புமனு தாக்கல் பண்ணேன். இது மாதிரி நான் தொடர்ந்து இந்த முயற்சியில் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்க ஐயா, உங்களை கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னா நம்ம டிமோட்டிவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்களை மோட்டிவ் பண்ண பர்சன் யார்? நீ பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு மோட்டிவ் பண்ணவங்க யார்? மோட்டிவ்னு நானே எடுத்துக்கிட்டே தான். ஆமாம், செல்ஃப் மோட்டிவேஷன். ஏன்னா கிண்டல் பண்ணி தோல்வியை தான் நான் வந்து விரும்புகிறேன். எனக்கு வெற்றி பெறக்கூடாதுன்னு தெரியும். பட் வந்து தோல்வியே வந்து ஒரு நாள் பயன்படுத்திக்கணும். நிறையா பெரிய வந்து தோல்வியை தாங்க முடியாமல் இருக்காங்க. அது எனக்கு ஒரு பெரிய என்னோடய செல்ஃப் மோட்டிவேஷன் தான். கண்டிப்பாக. ஏன்னா ஒருத்தர் சாதாரண ஒரு வார்டு எலெக்ஷன்னாவே அடுத்த டைம் எலெக்ஷனில் போட்டிக்கிறதுக்கு தயங்குறாங்க. கண்டிப்பாக கிட்டத்தட்ட 200 மேலே கிட்ட 217 218 முறை போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அது வந்து நீங்கள் அதுவே ஒரு ஃபுல் டைம் இதாக பண்ணியிருக்கீங்க. எந்த எலெக்ஷன் வந்தாலும் பத்மராஜன் அவர், அதுவும் வந்து நட்சத்திர வேட்பாளர் எடுத்து தான் அவர் அந்த தொகுதினா கே பத்மராஜன் இருப்பார். ஸோ அந்த மாதிரி மனநிலை இருக்கு. கண்டிப்பாக ஐயா, அதை பற்றி நீங்கள் எப்படி இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கர்நாடக அரசுலேயும் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, கேரளா, இந்தியாவே ஃபுல்லாக
ஏன்னா இப்போ ஒரு பிரதமர் நிற்கிறாருன்னா அது அந்த தொகுதியில் கண்டிப்பாக நமக்கு தெரியும், சுயேட்சை வேட்பாளர் ஜெயிக்க முடியாது தெரியும். அவரை ஏற்று நிற்கிறது ஒரு நல்லது தான். கண்டிப்பாக இது வரைக்கும் 4 பிரதமர்களை கூட போட்டி போட்டிருக்கேங்க. நரசிம்மராவ், அது மாதிரி ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டு கடைசியாக அவர் கூட. அப்போ அந்த நேரத்தில் 1850 ஓட்டு வாங்கினேன். 2011 தேர்தலில் 6273 ஓட்டு என்னுடைய சொந்த தொகுதியில் மேட்டூரில் நான் வாங்கியிருக்கேன். அது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் கூட போட்டி போட்டிருக்கேன். கேப்டன் ராதா ரவி கூட, இது மாதிரி எல்லா பிரபலமானவர்களோட எல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்து ஆர்கே நகரில் தினகரன் கூட பை எலெக்ஷனில் இடைத்தேர்தலில் போட்டு நாங்குநேரி, வேலூர் மக்களவை தொகுதி, இது வரைக்கும் 218 தேர்தலில் நான் போட்டியிருக்கேன். நான் வந்து தோல்வியை மட்டும்தான் தழுவ விரும்புகிறேன். ஒரு காலத்தில் வெற்றி பெறக்கூடாது. வெற்றி என்றது சிறிது நேரம் தான் நீங்கள் வந்து அதை கொண்டாட முடியும். தோல்வியை வந்து தாங்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் வச்சு தான் இந்த தேர்தலில் நான் வந்து தொடர்ந்து பயணிச்சிருக்கேன். கண்டிப்பாக ஐயா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷனை தவிர்த்து நடிகர் சங்க எலெக்ஷன்லேயும் போட்டுட்டு தான் சில இது நியூஸில் வச்சு அது உண்மையா? அப்போ அது வந்து அந்த நடிகர் சங்கத்தில் நான் வந்து ட்ராமா அசோசியேஷனில் மெம்பராக இருக்கேன். அதை வச்சு அதில் வேட்புமனு தாக்கல் பண்ணேன். ஆனால் வந்து தேர்தல் வந்து அப்போது ராதா ரவி எல்லாம் வந்து இதில் இருந்தது. அதை கலந்துக்கு தான் முடிஞ்சது. வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. ஓகே. ஏன் நீங்கள் எலெக்ஷனில் நீங்கள் வந்து வெற்றி நான் வந்து தோல்வி பெறதுக்காக மட்டும் தான் போட்டுட்டுன்னு சொன்னீங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு இதாக இல்லையா, ஒரு 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 இதாக இல்லையா? மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் யாரும் வந்தாலும் எலெக்ஷன் நான் வந்து நிற்கிறேன்னா நான் வின் பண்ணால் இது நான் பண்ணுவேன், சுயேட்சைன்னு இது பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வெற்றி ஏன் விரும்பலை? என்ன காரணத்துக்காக? இல்லை, வெற்றி விரும்பலைங்கிறது இல்லை, வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு. இல்லைன்னா ஏராளமான பண செலவு உள்ள ஒரு சாதாரண ஒரு மீடியா இல்லை. இது அரசியலுங்கிறது ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். அது வந்து ஒரு நான் என்னுடைய அவேர்னஸ் தான். பட் வந்து சாதாரண மக்கள்லாம் போட்டிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிறதுங்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் நினைச்சு நிதர்சனமான உண்மை. அதுதான் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாதுன்னு தெரிஞ்சு போட்டியிடாம இருக்கிறது தான் தவறு. போட்டிட்டு இருக்கிறீங்க, அதை பாராட்டுக்குரிய விஷயம். அதேதான். ஐயாவுக்கு அரசியலில் மிக பிடிச்ச தலைவர்னா யாரு? எனக்கு பிடிச்ச தலைவர் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் தான். எதற்காக? ஏன்னா எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த நபர். சாதாரண வாழ்க்கையை தொடங்கி மக்களுக்கு ஏராளமாக அவருடைய காலத்தில் பண்ணார். அது எனக்கு ஒரு பெரிய இது. கண்டிப்பாக ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ பினராயி விஜயனை கேரளாவில் எதிர்த்து போட்டிட்டீங்க. ஸோ என்ன காரணத்துக்காக அவர் எதிர்த்து போட்டிட்டீங்க அந்த தொகுதியில்? கேரளாவில் எதிர்த்து பண்ண மாதிரி கேரளாவில், அதே மாதிரி கர்நாடகாவில் எடியூரப்பா, பங்காரப்பா, எஸ்.எம். கிருஷ்ணா, விஜய் மல்லையா, அதே மாதிரி வைஎஸ் ராஜசேகர் ரெட்டி, எல்லா முதல்வர்கள்ன்ற போர்வையில் தான் கேரளாவிலையும் பினராயி விஜயனையும் எடுத்து போட்டிட்டேன். கண்டிப்பாக ஐயா. ஒரு முறை நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க, நான் ஒரு டைம் தேர்தல் நிற்கும்போது எனக்கு கடத்திட்டு போயிட்டாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. 1991 பிரதமர் நரசிம்மராவ் வந்து இடைத்தேர்தலில் போட்டிடுறாரு நந்தியால் தொகுதியில். அப்போ அந்த இதில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்காக நான் போனேன். ஆனால் அன்றைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு வேட்பாளர் இறந்து போனால் தேர்தலை நிறுத்திடுவாங்க. ஆனால் அதோடைய பின்னணியில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வேட்புமனு தாக்கல் பண்ணி வெளியே வந்தோடனே என்னை கடத்திட்டாங்க. கடத்தி வச்ச பிறகு அன்னைக்கு வந்து பிரதமர் நரசிம்மராவ் வந்து பிரதமராக இருக்கார். 6 மாதத்திற்குள்ள அவருடைய சாரார்த்தியை வெளியே வந்தாகணும். அதற்காக அவர் அன்னபோஸ்டாக தேர்ந்தெடுத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ என்டி ராமராவ் வந்து அப்புறம் தான் முதல்வர். அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறதுனால நாங்கள் அவருக்கு எதிரில்லாத அவரை கொண்டு போகிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதேமாரி பங்கார லட்சுமணனை நாமினேட் பண்ணி அவர் போட்டியில் தான் கலந்துக்கிட்டார். அன்னபோஸ்டாக வரல. அதன் பிறகு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு வேட்பாளர் இறந்து போனால் தேர்தல் நிறுத்த மாட்டாங்க. ஒரு பார்ட்டி கேண்டிடேட்டு இறந்தால் மட்டும்தான் வேற ஒரு கேண்டிடேட் அவங்க போட்டுக்கலாம். அதுக்கு காரணமாக நான் இருந்தேன். ஐயாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? எனக்கு இருக்குது, நிச்சயமாக இருக்குது. நான் ஐயப்பனை ஆத்மார்த்தா 42 வருஷம் பகவான் ஐயப்பன் கூட அவன் அந்த நம்பிக்கையில் தான் வாழ்ந்துச்சு. கேரளாவில் தமிழ் மாநிலத்தில் கேரளாவில் இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கு ஒரு 42 வருடமாக போய் வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக லிங்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் இடம் பெற்றிருக்கீங்க. ஸோ சாதாரணமாக எல்லாருக்குமே கிடைக்காது. லிங்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் இப்போ சாதாரணமாகவே இருக்கீங்க. அது எப்படி உங்களால் முடியுது? இல்லை, அது நம்மளை வந்து அடையுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுடைய சாதனைக்கு
சாதனைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, என்னோட முயற்சி தான் அவ்வளோதான். முயற்சிக்கு கிடைச்ச ஒரு முயற்சி கிடைச்ச ஒரு இது வரைக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு 50 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன் 33 வருஷத்தில். நம்ம என்னுடைய சொந்த உழைப்பு தான். வரக்கூடிய வருமானத்தில் அப்படி சிறுக சிறுக தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேயா. இன்கம் டேக்ஸ் ரேட் எதுவும் இல்லையா? அதில் நிறையா வந்து இங்கே வருவாங்க, வந்து எல்லாமே இது பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா எனக்கு ஒரு தேர்தலில் ஒரு எம்பி எலெக்ஷனில் 75 லட்சம் ரூபா செலவு பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 218 தேர்தல். எனக்கு அரசாங்க விதிமுறை பிரகாரமே கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது. பட் வந்து அவ்வளோ பண்ணலன்னு ரெக்கார்டாக தானே. ஓகே. இப்போ நீங்கள் ஒரு எலெக்ஷன் நிற்கிறீங்க, அதுவும் நட்சத்திர வேட்பாளர் நிற்கக்கூடிய எலெக்ஷன் தான் நிற்கிறீங்க. யாராச்சும் தலைவர்கள் கூப்பிட்டு உங்களை பேசியிருக்காங்களா? நிறைய தலைவர்கள் என்ன பேசியிருக்காங்க. எல்லாருமே நான் அவங்கள போய் சந்திச்சிருக்கேன், வணக்கம் வச்சுருக்கேன். சந்தோஷமாக என்னை எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். ஓகேயா. ஒரு முதல் தேர்தலில் நீங்கள் பெற்ற ஓட்டு 8. இல்லை, எம்எல்ஏக்கு வந்து 173 ஓட்டுங்க. அது முதல் 8 தொகுதி மயிலாப்பூர் இடைத்தேர்தலில் வந்து 8 ஓட்டு வாங்கினாங்க. அதே மாதிரி ஒரு கவுன்சிலர் தேர்தலில் 1 ஓட்டு கூட நான் வாங்கல. மேட்டூரில் வந்து ஒரு வார்டு தேர்தல் நடக்குது. அந்த வார்டில் எனக்கு உறுப்பினர் கிடையாது, அதனால எனக்கு அவங்க ஓட்டு போட முடியாது. ஆனால் அந்த இடைத்தேர்தலில் எனக்கு 1 ஓட்டு கூட கிடைக்கல. அதே மாதிரி அடுத்து அந்த கம்மி ஓட்டி பெற்றுட்டு அடுத்தடுத்து வர எலெக்ஷனில் மேட்டூர் சட்டமன்றத்தில் 6273 ஓட்டு வைக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக அவ்வளோ ஓட்டுனா வேற ஒரு தடவை நின்றுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதையும் மோட்டிவ் பண்ணி கண்டிப்பாக பண்ணுறீங்க. உங்களை பாராட்டி ஆகணுங்கிறத கண்டிப்பாக. ஸோ வந்த பிறகு தெரிஞ்ச வெறும் அவார்ட்ஸாக இருக்குது. இதை பற்றி உங்களுடைய இல்லை, இதெல்லாம் வந்து என்ன வந்து இது பண்ணாதான், ஒவ்வொரு இதுலேயும் கூப்பிட்டு ஆனர் பண்ணாதான். ஓகேங்க. நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ எந்த கட்சி தலைவராச்சும் உங்களை கூப்பிட்டு எங்கள் கட்சியில் கூப்பிட்டுருக்காங்க? 2001 இடைத்தேர்தலில் வந்து சுகுமார நம்பியார் கூட நான் வந்து திருச்சி இடைத்தேர்தலில் போட்டி போட்டேன். அப்போ வந்து பிஜேபியோட வேட்பாளர் வந்து சுகுமார நம்பியார். அவர் அகில இந்தியா ட்ரெஷராக இருந்தார் பிஜேபியில். அவர் என்னை கூப்பிட்டு இது மாதிரி பிஜேபியில் ஒன்று வந்து நீ இணைச்சிக்கிட்ட மாநில லெவலில் உனக்கு ஒரு போஸ்ட் தரேன், நீ இணைய முடியுமாண்ணே. அப்புறம் ஐயா நான் வந்து அதை விரும்பலைங்கய்யா, சுயேட்சையாக தான் இருக்குது, இந்த என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ண நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி கட்சியில் இருந்து கூட நிறைய பேர் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்னுடைய சொந்த விளக்கத்தை, ஏன்னா ஒரு கட்சியில் இணைஞ்சிட்டோம்னா அந்த கட்சியோடைய கட்டுப்பாட்டுக்கு இணங்கி தான் நம்மளுடைய கருத்துக்களை பதிவு பண்ண முடியும். சுயமாக நம்ம எந்த முடிவும் எடுத்து சொல்ல முடியாது. இதெல்லாம் தான் காரணம். ஓகே. சுயேட்சை நீங்கள் வேட்பு மனு மட்டும் தாக்கல் செஞ்சீங்க, ஏன் பிரச்சாரம் செய்யவில்லை? பிரச்சாரம் செய்யணும்னா முடியாது. போய் ஏழானங்கள் தான் அவங்க வந்து என்னையா நீ எல்லாம் ஜெயிச்சு என்ன ஆக போகிறோம், இல்லை நம்ம நின்ன இடம் இந்த மாதிரி இடத்துல நம்ம நிற்கிறோம் கண்டிப்பாக. அது மாதிரி தான். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அதையெல்லாம் மீறி நம்ம வந்து அந்த இடத்துல பண்ண முடியாதுங்கிற இருந்தாலும் மக்களை சந்திக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியில் நின்றீங்க, மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் நின்றுருக்கீங்க. அப்படி நீங்கள் வெற்றி பெற்றிருந்தால் மக்களுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க? ஒரு காலம் இது நடக்காதுங்க. இதை வெற்றி பெற முடியுங்கிற வாய்க்கில் அப்படியே வெற்றி பெற்றால் கூட நம்ம ஒரு எம்எல்ஏன்றவர் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து அரசாங்கத்துக்கு ஆளுங்கட்சியாக இருந்தால் அவங்க சாதனைக்கு கொண்டு போக தான் முடியும். எதுவுமே வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு அந்த முதல்வருடைய கையில் தான் இருக்குது. ஐயாவுக்கு ஏதாச்சும் மிரட்டல் வந்திருக்கா? நிறைய சார், ஏராளமான மிரட்டல் சார். 91 என்ன கடத்திட்டே போயிட்டாங்கன்னு பார்த்தீங்களா. நிறைய பேர் இது பண்ணுவாங்க, அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். சரி, எதை வேணாலும் பண்ணிட்டோம். ஒரு முறை தான் நான் பிறக்க போகிறோம், திருப்பி இறப்பு தான். அது எப்போ வேணாலும் நடக்கலாம் இல்லையா. ஓகே. எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் கிங்கு, எலெக்ஷன் இல்லாதப்ப கே பத்மராஜன் வீட்டில் எப்படி? அது ஒரு சாதாரணமாக சார், ஒரு கடையில் இப்படி பார்த்துட்டு இது பண்ணிட்டு நான் 78 ஹோமியோபதி இது பண்ணேன். அதுக்கு பிறகு அது இலவசமாக தான் ஏதாவது ப்ராக்டிஸ் அப்படி பண்ணிகிட்ருக்கேன். மறுபடியும் அது ஒன்றும் இது கிடையாது. ஓகே ஓகே. இங்கே பஞ்சர் கடை என்ன இருக்குங்களா? ஆமாம், இப்போ டயர் ரிட்டர்டிக்கு தான் வச்சுருக்கேன். டயர் ரிட்டர்ட் தான் பண்ணி வச்சுட்ருக்கேன். எனக்கு ஒரே பையன், அவன் வந்து இப்போ எம்பிஏ பண்ணி எம்பிஎல் பண்ணி டாட்டா கேபிட்டலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி தொழிலால் தான் உங்களுக்கு எலெக்ஷனுக்கு அமௌண்ட் வந்துருக்குங்களா? ஆமாம், இதே தான் வருமானம். எனக்கு வேறு எந்த வருமானம் கிடையாது. இந்த வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை பண்ணிடுவேன். ஓகே. எலெக்ஷன் நிற்கும்போது வீட்டில் மனைவி ப்ளஸ் அவங்க ஆரம்பத்தில் எல்லாம் எதிர்த்தாங்க. இப்போ வந்து போக போக இதை அப்படியே அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா. ஓகே. இப்போ நம்ம சமூகத்தில் இன்னுமே வந்து ஜாதி பாகுபாடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து அவங்கவுங்க மனசை பொறுத்து தான் இருக்குது. நம்ம வந்து எல்லாருமே சகோதரர்கள் தான். இல்லை, அவங்கவுங்க இதில் வந்து எடுத்துக்கிறாங்க அந்த முடிவுகளில்.
அது ஒரு ஒரு இதை சார்ந்து போகிறது ஒரு இதெல்லாம் இல்லை. எல்லாருக்குமே அடித்தா வலிக்கும், அது உணரப்பட முடியும் எல்லாமே. அதனால் யாரும் வந்து ஒரு ஜாதியாலெல்லாம் பிரிக்கப்படவே கூடாது. உங்களை தட்டினாலும் பிளட் வரும், என்ன தட்டினாலும் பிளட் வரும், அதுதான். ஓகே, இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது? எதையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் தோல்விங்கிறது தாங்கிக்கலாம். ஆனால் வெற்றியை கொஞ்ச நேரம் தான் நீங்கள் தாங்க முடியும். தோல்வி எவ்வளோ தோல்வியை தான் நீங்கள் பாடம் கற்றுக்க முடியும். ஒரு நிகழ்ச்சியை நடக்கிறோம், அதுலேருந்து சில நிகழ்வு பின்னடைவு இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் போவீங்க. அதை தளராமல் பண்ணணும். ஓகே ஐயா, புத்தகம் வாசிப்பீர்களா? எந்த மாதிரி? நிறைய புக்கு எல்லா குரான்கள்லாம் நிறைய படிச்சிருக்கேன் சார். பைபிள், கீதை. என்னுடைய பொழுதுபோக்கே வந்து புத்தகம் படிக்கிறது தான். என்னுடைய மொத்த நேரத்தில் வந்து நிறையா புக்குகளை வாசிக்கிறது தான். ஓகே, உங்களுக்கு பிடித்த புத்தகம்னா எதை சொல்லலாம்? கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் சார். நான் நிறைய தடவை அதை மெமரி பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு பெரிய கண்ணதாசனுடைய என்னுடைய திருப்புமணிக்கு இந்த இறையன்மைக்கு இந்த போகிறதுக்கு கூட கண்ணதாசனுடைய இந்த புக்கு தான் காரணம். ஓகே ஓகே, நிகழ்ச்சியின் இறுதியாக மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? மக்களுக்கு வந்து மக்கள் வந்து தெளிவான ஒரு பார்வையில் பண்ணாங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும், அவ்வளோதான். கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா.